போய் இப்போ அன்சோல்டு போயிருக்காரு. இந்தியன் டீம்லேயும் செலக்ட் ஆக முடியல, இப்போ அன்சோல்டு இருக்காரு. மயங்க் அகர்வால் சன்ரைசர்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கூட விளையாடினார். நல்ல பேட்ஸ்மேன், அவரும் அன்சோல்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி டேவிட் வார்னர் செலக்ட் ஆகலையோ அதே மாதிரி ஜானி பேர்ஸ்டோ ஃப்ரம் இங்கிலாந்து அவருமே செலக்ட் ஆகலை. சர்ஃபராஸ் கான் என்னதான் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியாவுக்கு செம்மையாக விளையாடினாலும் சர்ஃபராஸ் கான் ஐபிஎல்லில் கோட்டை விட்டுட்டார். சிக்கந்தர் ராஜா ஃப்ரம் ஜிம்பாப்வே ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருந்தார் லாஸ்ட் இயர், பட் ஹீ குடன்ட் ப்ரூவ். ரொம்பவே நம்மளுக்கு பிடிச்ச நம்ம லார்ட் தாக்கூர் சொல்லக்கூடிய ஷர்துல் தாக்கூர் அவருமே இந்த வாட்டி செலக்ட் ஆகலை. இது ரொம்பவே ஷாக்கிங் தான் சொல்லலாம். அதே மாதிரி ரிஷி தவான், உமேஷ் யாதவ், ஆப்கானிஸ்தான் பவுலர் நம்ம கோலியோட பயங்கர சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கில் மாட்டின நவீன் உல் ஹக் அவர் வரல. நவ்தீப் சைனி ஆர்சிபியில் விளையாடினவர் அவர் இல்லை. இதுக்கு மேலே இன்னொன்று ஒரு இம்பார்ட்டன்ட் ஷாக்கிங்னு சொல்லட்டுமா, பியூஷ் சாவ்லா மும்பை இந்தியன்ஸ்க்காக அப்படி விளையாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்லேயும் செம்மையாக விளையாடி இந்த பியூஷ் சாவ்லா ஒரு ஸ்டார் பிளேயராக தான் இருந்துட்டு இருந்தார்.